ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 7வது மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதிலே அனுதின கர்மலி நிகழ்ச்சியின் வாயில் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக நான் ஒரு வசனத்தை வாசி கேட்போம். அப்போ இப்போது தெசலோனிக்கேயர் 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? பரிசுத்த ஆவியினாலே நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. பரிசுத்தமாகுவதற்கு இன்றைக்கு மனிதன் தான் நல்லவனாய் வாழணும், பரிசுத்தமாகணும், எவ்வளவோ முயற்சியை அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் முடியாது. ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்தான் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்து சுத்திகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னது போல் அவர் எழுதுகிறார், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் ஒரு சொல்கிறார். அப்போது ஞானஸ்தானத்திலே இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கணும். அந்த பரிசுத்தம் தொடர்ச்சியாக யார் மூலமாய் கிடைக்கிறது? ஆவியானவராலே நமக்கு கிடைக்கிறது. சீசர்களை குறித்து வாசிக்கிறோம். அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்காய் ஊழியம் செய்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் பிடிக்கப்பட்டால் சிலு அடிக்கப்பட தலைதிரிக்க எல்லோரும் ஓடிட்டாங்க. பிறகு ஒரு குரூப் பேர் செய்து மீன் பிடிக்க போனதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பின பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் கர்த்தர் பரிசுத்தமாக்கினார். தமது ஆவியினுடைய வல்லமையினால் அவர்களை பரிசுத்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் எந்த வேலைக்காக அவர்களை தெரிந்து கொண்டார். என்ன சொன்னார்? நீங்கள் வாங்க மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னபோது அந்த வாக்குத்தத்தத்தை யார் நிறைவேற்றுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். உங்கள் கூட அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா, கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, அதை பற்றி கவலைப்படாங்க. ஆவியானவர் கிடைக்க பண்ணுவார், நடக்க பண்ணுவார், நிறைவேற பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொண்டு மறந்து போயிட்டான்னு நினைக்க, பரிசுத்த ஆவியார் நம்ம கூடவே இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். பேதுரு பாருங்கள், மறுதலித்து சபித்து சத்தியம்னு எங்கேயோ போயிட்டான். ஆவியானவர் நிரப்பின போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் பேசின ஒரு பிரசங்கம் தான் 3000 பேர் ரட்சித்தார். 3000 மனுஷர் பிடிக்கப்பட்டார்கள். சபை ஆரம்பிக்கப்பட்டது. சபை வளர்ந்ததை நாம் பார்க்குறோம். காரணம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பி பரிசுத்தப்படுத்தினார். மறுதளித்ததை மன்னித்து பரிசுத்தப்படுத்தினார். பின்வாங்குதலை மன்னித்து பரிசுத்தப்படுத்தினார். ஆண்டவரை விட்டு ஓடுனதெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தினார். திரும்ப அவர் உற்றலை அவர் கரத்தில் எடுத்து பயன்படுத்தி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தப்படுத்தி 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 பயன்படுத்துகிறார். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ எப்போ பார்த்தாலும் நான் பாவி, நான் துன்மார்க்க, நான் சரியில்லை, எனக்கு அது கிடைக்காது நடக்காதுன்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆவியானவரிடம் உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தவான்களுக்குரிய சகல சுதந்திரமும் ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை நிரப்பி மேன்மையை கண்டடைய ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். நாம் ஜெபம். நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவினீர். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தொடர்ந்து உமக்கு பரிசுத்தமாய் வாழவும், நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவும், நீர் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்காக சோதர். இந்த கர்மலி திருச்சை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட கிரியை செய்து ஆசீர்வாதத்தை கொடுத்து பரிசுத்தப்படுத்தி உடைய நாமத்தை மையப்படுத்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கர்மலி சந்திக்கும் வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.